நேர்களே, பஹல்காம் தாக்குதல் தொடர்பான விசாரணை இப்போ கரண்ட் அப்டேட் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, தேசிய புலனாய்வு முகமைக்கு இந்த விசாரணை மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான். அதே நேரத்தில் இராணுவமும் களத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நேரத்தில் கடந்த 2-3 நாட்களாக சில அதிர்ச்சிகர தகவல்கள் இந்த தாக்குதல் தொடர்பாக வெளியாகி கொண்டே இருக்கின்றன. லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் என்னென்னா, இந்த தாக்குதலை நடத்தினது லஷ்கர் தொய்பாவா இல்லை ஜெய்ஷ் இ முகமதா, இந்த மாதிரி கேள்விகள் போக, லஷ்கர் தொய்பாக்கெல்லாம் இப்போ அவ்வளோ வலு இல்லை, பயிற்சி கொடுக்குற அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு தெம்பும் கிடையாது. பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரே ஒரு கமெண்ட் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் அப்படி ஒரு வலு இழந்த ஒரு அமைப்புன்னா இந்த பயிற்சியெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேட்கும்போது, வெளியிலிருந்து யார் உதவி பண்ணா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே இருக்கிறது. இந்த யார் உதவி செய்தார்கள் என்ற ஒரு கேள்விக்கான பதில் தான் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களின் மையப்புள்ளியாக மாறியிருக்கிறது. ஹமாஸ் உதவியுடன் அரங்கேறியதா பஹல்காம் தாக்குதல் அப்படின்றது தான் இந்த தகவல்கள் மூலம் எழக்கூடிய கேள்வி. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஹமாஸுடைய இருப்பு தொடர்ந்து வலுப்பெற்று கொண்டிருக்கிறது அப்படின்ற வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு தகவலின் அடிப்படையில் தான் இந்த குற்றச்சாட்டும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் பல்வேறு பகீர் தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. அதன் ஒன்றன் பின் ஒன்றாக இதில் பார்த்துடலாம். ஸோ பஹல்காம் தாக்குதலுக்கு ஹமாஸ் உதவி எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது, இந்த தாக்குதலில் ஈடுபட்ட அந்த 4 தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க 4 பேருக்குமே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் POKன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல தான் இவங்களுக்கு பிரத்யேக பயிற்சி வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கு. ஜெய்ஷ் இ முகமது மற்றும் லஷ்கர் தொய்பா இவங்களுடைய கேம்ப்ல தான் இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுற நிலையில் இந்த பயிற்சிக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்ததே ஹமாஸ் தான் என்ற ஒரு குற்றச்சாட்டு தற்பொழுது எழுந்திருக்கிறது. ஹமாஸ் இவங்க ஜெய்ஷ் இ முகமது மற்றும் லஷ்கர் தொய்பாவோடு இணைந்து பணியாற்றுவதாகவும், அவர்கள் இழந்த அந்த வலுவை கூட்டுவதற்கான ஒரு முயற்சியில் ஹமாஸும் தற்பொழுது கை கொடுத்திருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஸோ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், இந்த காஷ்மீர் பகுதியில் ஹமாஸ் தலைவர்கள் வந்து போனதா அடிக்கடி செய்திகளும் வெளியாகிட்டு இருந்தது. குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம், அதாவது 2025 பிப்ரவரியில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ராவல்கோட் என்ற பகுதியில் ஒரு ரேலி நடந்தது, ஒரு பேரணி நடந்தது. அதில் காஷ்மீரின் விடுதலை அப்படின்றதையும் தாண்டி பாலஸ்தீனம் குறித்தும் சேர்ந்து இது 2 மோட்டோவையும் சேர்த்து வச்சு ஒரு ரேலியாக அவங்க நடத்தியிருக்காங்க, ஒரு பேரணியை நடத்தியிருக்காங்க. அதில் இந்த ஹமாஸ் அமைப்போட முக்கிய தலைவர்கள் அவர்களுடைய பெயர்களும் வெளியாச்சு. யார் யார்? கலித் அல் கத்துமி, நஜி ஜாஹிர், முஃப்தி அசாம், அதே மாதிரி பிலால் அல் சலாத், இந்த 4 பேர்கள் அப்பொழுதே வெளியானது. இவங்க ஹமாஸ் அமைப்போட செய்தி தொடர்பாளர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் என்று தகவலும் வெளியாகி இருக்கிறது. இவங்கெல்லாம் அந்த ரேலியில், அந்த பேரணியில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இது தொடர்பான ஒரு புகைப்படமும் வெளியாகி இருக்கு. அதை இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த அந்த பேரணியின் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். இதில் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன கொடியும் இருக்கிறத பார்க்க முடிகிறது, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் அந்த பகுதியோட கொடியும் இருக்கிறத நம்மளால் திரையில் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த அடிப்படைகள் எல்லாம் வச்சு தான் குற்றச்சாட்டு இன்னும் வலுவாகி இருக்கிறது. ஸோ தற்பொழுது நம்ம முன்னாடி எழக்கூடிய முக்கியமான கேள்வி, பாகிஸ்தானுடன் கரம் கோர்க்கிறதா ஹமாஸ் என்பதுதான். ஏன்னா ISI உளவு அமைப்போட தொடர்ந்து ஹமாஸ் நல்ல நட்புறவில் இருப்பதாகவும், இது நாள் பெற வலுப்பெற்று இருப்பதாகவும், குறிப்பாக அக்டோபர் 7 அங்கே இஸ்ரேல் நடந்த தாக்குதலுக்கு பிறகு ஹமாஸுக்கு எதிரான செயல்பாடுகள் அங்கே மத்திய கிழக்கில் அதிகரிக்க, இந்த பக்கம் பாகிஸ்தானில் ஹமாஸுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு வலுப்பெற்று இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையே, அந்தந்த தலைவர்கள்லாம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு வந்திருந்தாங்கன்னு, அவங்கள வங்கதேசம் வரைக்கும் கூட்டிட்டு போய் அங்கேயும் ஒரு கூட்டத்தில் பங்கெடுக்க வைத்திருக்கிறது ISI என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஸோ இந்தியாவுக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான்லையும் சரி, அந்த பக்கம் இருக்கக்கூடிய வங்கதேசத்திலையும் சரி, ஹமாஸ் தலைவர்களுடைய இருப்பு இருந்திருக்கிறது அப்படின்றத பல்வேறு தகவல்களும் வெளிப்படுத்துகின்றன. இந்த நிலையில் ஹமாஸ் தலையிடுது அப்படின்ற பட்சத்தில் இஸ்ரேல் இது தொடர்பான எச்சரிக்கையை இந்தியாவுக்கு விடுத்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 7 2023 அங்கே இஸ்ரேலில் நடந்த அந்த தாக்குதல், அக்டோபர் 7 அட்டாக்னு தான் அது சொல்றாங்க. அந்த தாக்குதலோட பஹல்காம் தாக்குதலும் ஒத்துப்போகுது. இங்க எப்படி சுற்றுலா தலத்தில் அப்பாவி பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு இருந்தாங்களோ, அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்த இசை கச்சேரி மாதிரியான இடங்கள்ல மக்கள் மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. அப்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் அங்கே வந்த தீவிரவாதிகள் கொடூரமான தாக்குதலை நடத்தினாங்க. ஸோ பஹல்காமுக்கும் அங்கே இஸ்ரேல் நடந்த தாக்குதலுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. ஸோ ஹமாஸோட அட்டாக் ஸ்டைல தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஹமாஸோடு தான் இவங்க பயிற்சி பெற்றிருக்காங்க, உதவியோடு தான் பயிற்சி பெற்றிருக்காங்க அப்படின்றத இதுவும் உறுதிப்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணது யாரு? இஸ்ரேல் தூதர் ரூவன் அசார். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் அந்த பக்கம் ஹமாஸ் மாதிரியான போராளி குழுக்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய ஜெய்ஷ் இ முகமது LET மாதிரியான இந்த தீவிரவாத குழுக்களும் சரி, ஒரு குழுவாக ஒரு
நெட்வொர்க்காக வலுவடைந்து கொண்டே வருகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் இஸ்ரேல் தூதர் இங்க வலுவாக முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில இந்தியாவில் நடந்த இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் உதவி செய்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வலுவாகும் பட்சத்தில் இங்க இஸ்ரேல் தூதர் என்ன ஒரு கேள்வி எழுப்பியிருக்காருன்னா, இத்தனை நாளா ஹமாஸ் அமைப்பு தீவிரவாத அமைப்பாக இந்தியா அறிவிக்கவில்லை, நம்ம ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட் அப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அந்த நிலையிலிருந்து இந்தியா மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வியை ரூபன் அசார் எழுப்பியிருக்காரு. ஏன்னா இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஹமாஸின் கை வலுவாக இருக்கிறது அப்படின்னு தெரிய வருமே ஆயின், உறுதியாகுமே ஆயின் இந்தியா தக்க நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புவதாகவும் ரூபன் அசார் தெரிவிச்சிருக்காரு. ஸோ வரும் நாட்களில் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது வலுத்திருக்கிறது. பஹல்காம் தாக்குதலால் ஒவ்வொரு இந்தியரின் ரத்தமும் கொதித்துக் கொண்டிருப்பதை தன்னால் உணர முடிவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், பஹல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கும், இந்த தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியவர்கள் மற்றும் குற்றவாளிகளுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார். காஷ்மீர் மீண்டும் அழிக்கப்பட வேண்டும் என்று பயங்கரவாதிகளும் பயங்கரவாதத்தின் மூளையாக செயல்பட்டவர்களும் விரும்புவதாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி, எனவேதான் அவர்கள் இவ்வளவு பெரிய சதி திட்டத்தை நிறைவேற்றியதாக தெரிவித்தார். காஷ்மீரில் அமைதி திரும்ப தொடங்கிய நேரத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சாதனை விகிதத்தில் அதிகரித்து வந்தது, மக்களின் வருமானமும் அதிகரித்து வந்தது, இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வந்தன, நாட்டின் எதிரிகள் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் எதிரிகள் இதை விரும்பவில்லை என்று தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிரான நமது போராட்டத்தில் 140 கோடி இந்தியர்களுடன் முழு உலகமும் நிற்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவை அணு ஆயுதம் மூலம் தாக்குவோம் என பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீப் அப்பாஸை பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தம் உட்பட பல்வேறு ஒப்பந்தங்களை நிறுத்துவதாக இந்தியா அறிவித்தது. இதற்கு பாகிஸ்தான் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீப் அப்பாஸி, பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் காட்சிக்காக வைக்கப்படவில்லை, அவற்றின் இருப்பிடங்களை மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 130 அணுகுண்டுகள் உட்பட பாகிஸ்தானின் ஆயுத கிடங்கு இந்தியாவுக்காக மட்டுமே வைக்கப்பட்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் அமைச்சர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீர் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் பாகிஸ்தான் 3வது நாளாக அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகளை பிடிக்க இந்திய ராணுவம் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காஷ்மீரில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள சில இடங்களில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது. துட்மரிகலி மற்றும் ராம்பூர் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் சிறிய அளவிலான துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அதற்கு இந்திய வீரர்கள் உரிய பதிலடி கொடுத்ததாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் நடுநிலையான விசாரணைக்கு தயார் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக ராம்பனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பஹல்காம் தாக்குதலை முதலில் பாகிஸ்தான் உணரவே இல்லை, இந்தியாதான் இந்த தாக்குதலையே நடத்தியதாக கூறியதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை கூறியவர்களுக்கு தான் பதில் சொல்வது கடினம் என்றும் பாகிஸ்தான் பிரதமரின் கருத்துக்கு அதிக முக்கியத்துவம் தர விரும்பவில்லை என்றும் உமர் அப்துல்லா தெரிவித்தார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.